Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல நம்ம AWS Continuous Delivery Pipe பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெப்ளாய் பண்றதுக்கு நிறைய விதமா நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா EC2 மூலமா டெப்ளாய் பண்றது, அதுக்கப்புறமா ECS ஆர் EKS கிளஸ்டர் மூலமா டெப்ளாய் பண்றது. ஸோ இதை தாண்டி நம்ம எப்படிலாம் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா S3 மூலமா பண்ணலாம், எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் மூலமா பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த AWS கண்டினியூஸ் டெலிவரி பைப்லைன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஒரு GitHub ரெபாசிட்டரி தேவை. ஸோ அந்த GitHub ரெபாசிட்டரியில் நம்முடைய சோர்ஸ் கோடை அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் பில்டு தேவை. கோட் பில்டு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சோர்ஸ் கோட், அதை கோட் பில்டை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த கோட் பில்டை நம்ம எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல டெப்ளாய் பண்ணணும். அதுக்கு கோட் பைப்லைன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கோட் டிப்ளாய் ஏன் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சில ஆட்களுக்கு டவுட் வரும். கோட் டிப்ளாய் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ EC2 ஆர் EKS ஆர் ECS ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷனில் நம்ம டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னா கோட் டிப்ளாய் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் ஆர் S3 ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷனில் டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னா கோட் பைப்லைனே போதுமானது. அதனால இந்த வீடியோவில் நான் கோட் பைப்லைன் யூஸ் பண்ணி நம்முடைய அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பைப்லைன், அதாவது இந்த செட்டப் எதுவுமே கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாம்பிள் அப்ளிகேஷனை AWSல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த AWS சாம்பிள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அதோடைய சாம்பிள் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறமா நம்முடைய ஓன் சோர்ஸ் கோடை எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல டெப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ஒரு சோர்ஸ் கோடை ஒரு டெவலப்பர் சோர்ஸ் கோடை டெவலப் பண்ணது அப்புறமா அவங்க என்ன வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு அந்த சோர்ஸ் கோடை அதாவது நியூவாக கிரியேட் பண்ண ஃபியூச்சர்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனை கோட் பில்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ கோட் பில்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிட் பக்கெட்டில் உள்ள சோர்ஸ் கோடோடைய URL எடுத்து அது ஒரு பில்டை கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த கோட் பில்டு கோட் பைப்லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ கோட் பைப்லைன் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் பில்டை எடுத்துட்டு நம்முடைய AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல டெப்ளாய் பண்ணும். ஸோ இது டெவலப்பர் புஷ் பண்ண உடனே பேக்ரவுண்டில் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ டெவலப்பர் புஷ் பண்ணுறாங்க, அது டெப்ளாய் ஆகுது. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு மேனேஜர் அப்ரூவல் வேணும், இல்லை அப்படின்னா டீம் லீடருடைய அப்ரூவல் வேணும் டெப்ளாய் ஆகிறதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு மேனுவல் அப்ரூவல் இதில் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண முடியும். அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் IAM ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ IAM ரோல் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் பேக்ரவுண்டில் ஒரு EC2 கூட தான் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை எடுத்து ஒரு EC2 தான் பேக்ரவுண்ட் டெப்ளாய் பண்ணோம். ஸோ அதனால எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் ஒரு EC2 ரோல் கிரியேட் பண்ணோம். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் IAM ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரோல்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ரோல் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இல்லை AWS சர்வீஸ், ஸோ EC2க்கு தான் கம்யூனிகேட் பண்ண போகுது. ஸோ அதனால EC2 கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பெர்மிஷன் ஆட் பண்ணுவோம். இப்போ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கோட தான் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் அண்ட் EC2 ரெண்டு தான் கம்யூனிகேட் பண்ண போகுது. ஸோ இதில் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் கிரியேட் ஒன்லி கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வெப் டயர்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒர்க்கர் டயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே ரோலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ரோலுக்கு நேமிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் இருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம IAM ரோல் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ IAM அதுக்கப்புறமா இது எதுக்கு வேண்டி கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட் டெலிவரிக்கு கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம என்ன பர்பஸுக்கு வேண்டி கிரியேட் பண்ணுறோமோ அந்த பர்பஸோடைய நேம் இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்.
இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து ஒரு Node.js அப்ளிகேஷனை தான் எண்ட் ஆஃப் த பைப்லைனில் வந்து நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நோட் ஆப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுக்குறேன். நோட் ஆப் ஐஎம் கோட் பைப்லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கிரியேட் ரோல் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு GitHub ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி வந்து AWSல வந்து ஃபோர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த URL வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த URL கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஃபோர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோர்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ரெபாசிட்டரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் சாம்பிள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து ஃபோர்க் ஆயிரும். ஸோ ஃபோர்க் பண்ண அப்புறமா உங்களுடைய லோக்கலில் வந்து அது க்ளோன் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இங்கே ஆல்ரெடி க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் க்ளோன் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு கிட் பேஷ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து கோட் டாட்னு சொல்லி டைப் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணணும். இந்த ரெபாசிட்டரி வந்து நான் ஓப்பன் பண்ணணும். அதனால அந்த ரெபாசிட்டரியுடைய லொக்கேஷனுக்கு போயிட்டு கோட் டாட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபைல் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து app.js கோட், அதுக்கப்புறமா லைசன்ஸ் package.json, ஸோ இந்த ஃபைல் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் ஃபோர்க் பண்ணிட்டு க்ளோன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே உங்களுடைய சிஸ்டம்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து GitHub ரெபாசிட்டரி செட்டப்பும் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுக்குற URL வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஃபோர்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அதில் வந்து என்னுடைய ரெபாசிட்டரி லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். அதில் வந்து அந்த Node.jsக்கு வந்து என்ன நேம் இருக்குதோ அந்த நேம் மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெபாசிட்டரி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெபாசிட்டரி வந்து உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் வந்து க்ளோன் பண்ணுங்க. க்ளோன் பண்ணிட்டு விசுவல் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதோட இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கோட் பில்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம வந்து க்ளோன் பண்ணி வச்சிருக்கிற சோர்ஸ் கோடை வந்து பில்டை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து AWSல வந்து ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதான் கோட் பில்ட். ஸோ அதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல வந்து ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணி அதாவது செலக்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரியல் டைமில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அப்ளிகேஷன் கொடுங்க. அதே மாதிரி இந்த ரீஜன் வந்து உங்களுக்கு எந்த ரீஜன் வச்சு கிரியேட் பண்ணணுமோ அந்த ரீஜனை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இல்லை அப்ளிகேஷன் நேமுக்கும் வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் வச்சுருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராஜெக்ட் நேம் இப்போ நம்ம வந்து நோட் ஆப்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் ஸோ EBன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய என்விரான்மெண்ட் இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் வந்து டெவலப்மெண்ட், ஸோ இது வந்து டெஸ்டிங் பர்பஸ் கிரியேட் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அது கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. ஸோ கிரியேட் பண்ண அப்புறமா இதில் வந்து அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண நோட் ஆப் EB டெவ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து நோட் ஆப் EB டெவ் அப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கிரியேட் என்விரான்மெண்ட் வரும். ஸோ கிரியேட் என்விரான்மெண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து என்விரான்மெண்ட் டயர், ஸோ என்விரான்மெண்ட் டியரில் வந்து வெப் சர்வர் என்விரான்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் நேம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஒரு நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா அது வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் நேம், ஸோ என்விரான்மெண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த நேமில் இருந்து ஒரு -, என்விரான்மெண்ட் மட்டும் ஒரு ENVன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்மில் வந்து மேனேஜ்டு பிளாட்ஃபார்ம் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம Node.js அப்ளிகேஷன் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதனால் Node.js அப்ளிகேஷன் நான் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து Node 22
சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வெர்ஷன். ஸோ பிளாட்ஃபார்ம் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.4.2 தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கோட். ஸோ அப்ளிகேஷன் கோட் வந்து நான் உங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ சாம்பிள் அப்ளிகேஷனை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் ஈவென்ட்ஸில் வந்து நம்முடைய ஒரிஜினல் சோர்ஸ் கோட் வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி AWS வந்து ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால நான் இங்கே வந்து சாம்பிள் அப்ளிகேஷன் சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரோல் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ சர்வீஸ் ரோல் கிரியேட், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் ரோல் வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ரோல் வந்து செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அதுவே செலக்ட் பண்ணலாம். செலக்ட் ஆகலை அப்படின்னா கிரியேட் நியூ சர்வீஸ் ரோல் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு சர்வீஸ் ரோல் கொடுங்க. உங்களுக்கு என்ன சர்வீஸ் ரோல் வேணுமோ அந்த சர்வீஸ் ரோல் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த IAM ரோல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் வந்து ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணேன். அந்த IAM ரோல் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங், டேட்டாபேஸ் அண்ட் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டிராஃபிக் அண்ட் ஸ்கேலிங், அதாவது உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து ஹை டிராஃபிக் வரும்போது ஸ்கேல் டவுன் ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த கான்ஃபிகரில் போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் அப்டேட்ஸ், மானிட்டரிங் அண்ட் லாகிங். ஸோ உங்களுடைய இந்த இன்ஸ்டன்ஸை வந்து எலாஸ்டிக் பின்சால்க்கு வந்து மானிட்டரிங் எனேபிள் பண்ணோம் ஆர் லாகிங் அதில் இருக்கிற லாக்ஸ்லாம் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து மானிட்டரிங் அண்ட் லாகிங் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக ரிவ்யூ. ஸோ நான் வந்து ரிவ்யூ போடுறேன். ஸோ ரிவ்யூ பண்ண அப்புறமா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ AWS எலாஸ்டிக் பின்சால்க் சர்வீஸ் ரோல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து சர்வீஸ் ஆக்சஸில் வந்து நான் நியூ ரோல் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல போயிட்டு எக்ஸிஸ்டிங் ரோல் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு இருக்கிறனால சேம் நேமில் கொடுத்ததுனால எனக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு. அதனால நான் மறுபடியும் இங்கே பேக்கில் வந்துட்டு அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு சர்வீஸ் ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் சர்வீஸ் ரோல் இருக்கிற இடத்துல நான் கிரியேட் பண்ண ஆல்ரெடி நான் வந்து இந்த எலாஸ்டிக் பின்சால்க்கு வந்து டெஸ்டிங் பர்பஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ண ரோல். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி கிரியேட் பண்ணும்போது கிரியேட் நியூ சர்வீஸ் ரோல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சர்வீஸ் ரோல் வேணுமோ அது கொடுத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் வந்து இந்த சர்வீஸ் ரோல் கிரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் ரோல் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் பின்சால்க் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த மீன் வகையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட் பில்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கோட் பில்ட் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த எலாஸ்டிக் பின்சால்க் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. டேப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து கோட் பில்ட் டைப் பண்ணுங்க. ஸோ கோட் பில்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ப்ராஜெக்ட். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ இதுக்கும் வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோட் பில்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் நேம் நோட் ஆப் கோட் பில்ட், ஏன்னா நம்ம கோட் பில்ட் தான் பண்ணுறோம். கோட் பில்ட் அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நேம் வச்சுருக்கேன், அதை நான் கொடுக்குறேன் இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ராஜெக்ட் தான் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சோர்ஸ், இது வந்து எந்த சோர்ஸ்லேருந்து இதை எடுத்து பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம வந்து கிட்டப்லேருந்து தான் எடுக்க போகிறோம். அதனால் கிட்டப் இங்கே சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து இந்த கிட்டப்பை வந்து நான் AWS-ஓட கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து இங்கே யுவர் அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் பை யூசிங் அண்ட் AWS மேனேஜ்டு கிட்டப் ஆப் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் அக்கௌண்ட் கிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நியூ டேப்ல வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் பண்ண உடனே ஸோ நான் வந்து இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் காமிச்சு தரேன்.
ஸோ இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ GitHub கனெக்ஷன் சொல்லி காமிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கொடுத்துட்டு இதில் கனெக்ஷன் நேம் வந்து என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுங்க. ஸோ இதுக்கும் வந்து நான் ஒரு நேமிங் கன்வென்ஷன் வச்சுருக்கேன். நோட் ஆப் கோட் பில்ட் டெவ்னு சொல்லி வச்சுருக்கேன். சாரி, இது ரெண்டுமே சேமாக வச்சுருக்கேன். ஸோ GitHub கனெக்ஷன். ஸோ GitHub கனெக்ஷன்னால இது வந்து GitHub கனெக்ஷன் சொல்லி வச்சுருக்கலாம். ஸோ நோட் ஆப் GitHub கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கனெக்ட் டு GitHub கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கனெக்ட் டு GitHub கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது இன்ஸ்டால் நியூ ஆப்னு சொல்லி கொடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணணுமோ, அதாவது அந்த பில்டில் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணுமோ அந்த ரெபாசிட்டரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்லி செலக்ட் ரெபாசிட்டரிஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் JS தான் வந்து நம்ம கோட் பில்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கோட் பில்டில் வந்து என்ன ரெபாசிட்டரி டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ரெபாசிட்டரி வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் அதில் வந்து கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்த அப்புறமா அந்த கனெக்ஷன் நேம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ கனெக்ட் டு GitHub கொடுங்க மறுபடியும். கனெக்ட். ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நோட் ஆப் GitHub கனெக்ஷன் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் கொடுத்த உடனே யுவர் அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் பை யூசிங் AWS மேனேஜ்ட் GitHub அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஓவர்ரைட் கிரெடென்ஷியல் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா GitHub அப்படியே கனெக்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண அப்புறமா இப்போ வந்து எந்த ரெபாசிட்டரி நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த ரெபாசிட்டரி வந்து இங்கே சூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஸ் JS சாம்பிள் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ரெபாசிட்டரி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சோர்ஸ் வெர்ஷன் அதில் வந்து எதுவுமே நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்புக். ஸோ இந்த வெப்புக் ஆப்ஷன் தான் வந்து நம்ம வந்து GitHubல வந்து ஒரு டெவலப்பர் ஒரு கோடை வந்து போஸ்ட் பண்ண உடனே அந்த GitHub வந்து கோட் பில்டுக்கு வந்து ட்ரிகர் பண்ணது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இந்த வெப்புக் மூலமாக தான் நடக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இதில் பாருங்க, ரீபில்ட் எவ்ரி டைம் ஏ கோட் சேஞ்சஸ் புஷ்ட் டு திஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனை பில்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சிங்கிள் பில்டு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்ட். ஸோ என்வரான்மெண்ட் அண்ட் டிமாண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேனேஜ்டு இமேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஈஸி டு கம்ப்யூட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா OS. ஸோ OSல வந்து அமேசான் லைனக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ரன் டைமில் வந்து ஸ்டாண்டர்ட். இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5.0 இதான் வந்து லேட்டஸ்ட் இமேஜ். ஸோ லேட்டஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இமேஜ் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் த லேட்டஸ்ட் இமேஜ் ஃபார் திஸ் ரன் டைம் வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு நியூ சர்வீஸ் ரோல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்சர்ட் பில்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமெண்ட் கொஞ்சம் செட்டப் கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செட்டப் கமெண்ட்ஸ் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இதில் வந்து போடுங்க. ஸோ அந்த செட்டப் கமெண்ட்ஸை காப்பி பண்ணிட்டு இதில் ஸ்விட்ச் டு எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து எரேஸ் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த கமெண்ட்ஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஸ் அது இருக்கிறதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கிரியேட் பில்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பில்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் பில்டு கொடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் பில்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கு சாம்பிள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கோடைய பேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ இதில் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் என்வரான்மெண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பில்டுக்கு போகிறேன். ஸோ பில்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பில்டு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் பில்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் வரும். ஸோ அந்த
பில்டோடைய ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த பில்ட் லாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பில்ட் வந்து நடந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு அந்த மீன்வைல வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் பில்டு. ஸோ இந்த கோட் பில்டு வந்து பில்டு கிரியேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் பைப்லைன் மூலமாக இந்த கோட் பில்டை வந்து எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கு வந்து டெப்ளாய் பண்ணணும். ஸோ அதான் இப்போ இந்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்சீடர்னு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோட் பைப்லைன் பண்ண போகிறேன். ஸோ கோட் பைப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது கோட் பில்ட். கோட் பில்டுக்கு கீழே கோட் டிப்ளாய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் இது முன்னாடி சொன்னேன். ஏன் நீங்கள் கோட் டிப்ளாய் யூஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கு யூஸ் பண்ணுறதுனால கோட் டிப்ளாய் தேவையில்லை. கோட் பைப்லைன் மூலமாகவே நம்மளால் வந்து எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கை வந்து அதாவது சோர்ஸ் கோடை வந்து எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கில் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். இதுவே நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கோட் டிப்ளாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட் டிப்ளாய் கிரியேட் பண்ணி இந்த கோட் டிப்ளாய் மூலமாக தான் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். இப்போ எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு பைப்லைன் போகிறேன். பைப்லைனில் வந்து பைப்லைன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பைப்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட் பைப்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பைப்லைன் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுவே பில்டு கஸ்டம் பைப்லைன் சொல்லி கொடுக்கும்போது இங்கே வந்து 7 ஸ்டெப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் பில்டு கஸ்டம் பைப்லைன் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் கிரியேஷன் ஆப்ஷன், அதுக்கப்புறமா சூஸ் பைப்லைன் செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா ஆட் சோர்ஸ் ஸ்டேஜ், ஆட் பில்ட் ஸ்டேஜ், ஆட் டெஸ்ட் ஸ்டேஜ், ஆட் டிப்ளாய் ஸ்டேஜ் அண்ட் ரிவ்யூ. ஸோ சோர்ஸ் ஸ்டேஜில் வந்து நம்முடைய கிட்டப்போடைய சோர்ஸ் கோடை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பில்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய AWS பில்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பில்டு கிரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த பில்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த பில்டோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டிப்ளாய். ஸோ இந்த டிப்ளாய் ஸ்டேஜ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிப்ளாய் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கோடைய நேம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து நம்மளுடைய சோர்ஸ் கோடை வந்து நம்மளுடைய பில்டை வந்து எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கில் தான் நம்ம டிப்ளாய் பண்ணோம். ஸோ அதனால் இந்த டிப்ளாய் ஸ்டேஜில் வந்து எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பைப்லைன் நேம். ஸோ பைப்லைன் நேமுக்கு வந்து ஒரு நேம் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ என்ன நேம்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஆப் கோட் பைப்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் கோட் பைப்லைன் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா இது கோட் பைப்லைன்னால. ஸோ அதுக்கப்புறமா கியூட் பைப்லைன் டைப் B2 ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே நான் வச்சிருக்கேன். அதில் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதுக்கப்புறமா சர்வீஸ் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சர்வீஸ் ரோல் செலக்ட் ஆகிருக்கு. அதுவுமே நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நேம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரோல் நேம் அதுவே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் வந்து நான் எதுவுமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சோர்ஸ் ஸ்டேஜில் வந்து நிற்குது. சோர்ஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய S3 பக்கெட்டுடைய பிட் பக்கெட் கிட்டப்புடைய ரெபாசிட்டரி நேம் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் கிட்டப் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கனெக்ஷன் நேம் கொடுக்குறேன். ஸோ கிட்டப் கனெக்ஷன். அதுக்கப்புறமா ரெபாசிட்டரி நேம். ஸோ நம்ம இந்த ரெபாசிட்டரி நேம் சூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. என்ன நேம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் JS டேம்பிள்னு ஒரு ரெபாசிட்டரி நேம் சூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த ரெபாசிட்டரி நேம் வந்து சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரான்ச் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிரான்ச் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த மெயின் பிரான்ச் தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். டிஃபால்ட் பிரான்ச் மெயின். அதுக்கப்புறமா இங்கே வந்து கோட் பைப்லைன் டிஃபால்ட்டுன்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அப்படியே வந்து விட்டுறேன். அதுக்கப்புறமா வெப்புக் ஈவெண்ட்ஸ். ஸோ வெப்புக் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து கோட் பில்டு கம்ப்ளீட் ஆன உடனே அந்த கோட் பில்டு வந்து பைப்லைனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ தான் பைப்லைனால் வந்து அந்த எலாஸ்டிக் பின்ஸ்டால்க்கு வந்து டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்புக் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கோட் பில்டு கம்ப்ளீட் ஆன உடனே கோட் பில்டு வந்து கோட் பைப்லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி கோட் பில்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் பைப்லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட் பில்டில் இருக்கிற அந்த கோட் பில்டை எடுத்துட்டு நம்ம டெப்ளாய்மெண்ட் டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா எலாஸ்டிக் பின்ஸ்டால்க். ஸோ அதில் வந்து டெப்ளாய் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் ப்ரொவைடர் கமாண்ட்ஸ் அதர் பில்டு ப்ரொவைடர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அதர் பில்டு ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம பில்டு ஸ்டேஜ். ஸோ இது வந்து இதில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் கோட் பில்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கோட் பில்டு கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஸோ கோட் பில்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நேம் தான் இங்கே சூஸ் பண்ணுறேன்.
ஸோ ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ரீஜனும் இந்த ரீஜனும் வந்து சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ டெஸ்டிங் எதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கோட் பில்டு தான் டெஸ்டிங் பண்ணோம். ஸோ அதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து கோட் பில்ட் டெவ். ஸோ சிங்கிள் பில்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டிப்ளாய், இதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் பின்சால் கொடுக்குறேன். பின்சால் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் பின்சால் கிரியேட் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, எலாஸ்டிக் பின்சால் டெவ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேம் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் பின்சால் கிரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த என்வரான்மெண்ட் நேமை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் ரோல் பேக் அண்ட் ஸ்டேஜ் ஃபைல், ஏதாவது ஸ்டேஜ் ஃபைல் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரோல் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேஜும் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிரியேட் பைப்லைன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைப்லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டு, டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிப்ளாய், சோர்ஸ், பில்டு, டெஸ்ட், டிப்ளாய், இந்த 4 ஸ்டேஜ் தான் இதில் காமிக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டேஜ் கூட ஆட் பண்ணணும். அது என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் அப்ரூவல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் அப்ரூவல் இல்லாமல் ஒரு சோர்ஸ் கோட் வந்து எப்படி டிப்ளாய் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டிக் மார்க் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி இந்த 4 ஸ்டேஜஸ்லேயே வந்து இந்த டிக் மார்க் வந்து எனேபிள் ஆகணும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறமா ஸோ நம்முடைய இது முன்னாடி வந்து ஒரு டெஸ்டிங் அப்ளிகேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த பேஜ் வந்து ரிப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய சோர்ஸ் கோட், ஸோ நம்மளுடைய சோர்ஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சோர்ஸ் கோட். ஸோ இதில் வந்து தேர்ட் டிப்ளாய்மெண்ட் சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ரிப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தேர்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் இந்த பைப்லைன் கம்ப்ளீட் ஆன உடனே. இது வந்து இந்த பைப்லைன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ டெஸ்டிங் ஸ்டேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லாக்ஸ் நமக்கு செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ டிப்ளாய்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் பில்டில் வந்து ஒரு பில்டு கொடுத்துச்சு பார்த்தீங்களா. கோட் பில்டு வந்து ஒரு பில்டு கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அந்த பில்டை வந்து எலாஸ்டிக் பின் சர்க்கிள் வந்து டிப்ளாய் பண்ணும். ஸோ அதான் வந்து கோட் பைப்லைன் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து கோட் பில்டு வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். கோட் பில்டோடைய நேம் சூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட்டில் வந்து எலாஸ்டிக் பின் சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பில்டை வந்து டிப்ளாய்மெண்ட் எலாஸ்டிக் பின் சர்க்கிளை வந்து டிப்ளாய் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்டேஜுமே ஃபஸ்ட்டு சோர்ஸ், பில்ட், டெஸ்ட் அண்ட் டிப்ளாய் இந்த 4 ஸ்டேஜுமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எல்லாமே வந்து டிக் மார்க்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ இந்த எலாஸ்டிக் பின் சர்க்கிளில் போயிட்டு ரிப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டிப்ளாய்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய சோர்ஸ் கோடில் வந்து தேர்ட் டிப்ளாய்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் இதில் இருக்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல். ஸோ இப்போ வந்து இதை ஃபோர்த் டிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு கமிட் அண்ட் புஷ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே வந்து கமிட் அண்ட் புஷ் கொடுத்த உடனே பேக்ரவுண்டில் வந்து பில்டு ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பில்டு மூலமாக பில்டு கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பில்டு வந்து கோட் பைப்லைனுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும். அதாவது இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து தேர்ட் டிப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தேர்ட் டிப்ளாய்மெண்ட்டை மாற்றிட்டு சோர்ஸ் கோடில் வந்து ஃபோர்த் டிப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு நான் புஷ் பண்ணேன் பிட் பாக்கெட்டுக்கு வந்து அதாவது கிட்டப்புக்கு வந்து புஷ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டப் வந்து அது கோட் பில்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் வெப் புக் மூலமாக. ஸோ கோட் பில்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடை வந்து பில்டை கன்வெர்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆன உடனே அதை வந்து பைப்லைனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். பைப்லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட் பில்டை எடுத்துட்டு அந்த கோட் பில்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எலாஸ்டிக் பின் சர்க்கிளுக்கு வந்து டிப்ளாய் பண்ணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனுவல் அப்ரூவல் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேனுவல் அப்ரூவல் எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சேஞ்சஸை புஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோட் பைப்லைன் போனோம். ஸோ கோட் பைப்லைன் போயிட்டு எடிட் இருக்குது பார்த்தீங்களா. நோட் ஆப் கோட் பைப்லைன் கிரியேட் பண்ண பைப்லைன். ஸோ அதில் எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த பில்ட் ஸ்டேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. பில்ட் ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து மேனுவல் அப்ரூவல்.
ஸோ இதில வந்து நம்ம கிரியேட் பண்ண ரிவ்யூ வந்து இங்க ஆட் ஆயிடுச்சு. ரிவ்யூ ஸ்டேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் குரூப்ல ஆட் பண்ண போறேன். ஆக்ஷன் குரூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவல் அப்ரூவல் குடுக்குறேன். ஆக்ஷன் ப்ரொவைடர் பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவல் அப்ரூவல் குடுத்துட்டு டன் குடுக்குறேன். ஸோ இந்த இந்த அப்ரூவல் வந்து இப்ப நான் பைப்லைன்ல போய் தான் நான் செக் பண்ணி அப்லோட் பண்ண போறேன். இது வந்து டெஸ்டிங் பர்ப்பஸ்க்கு வந்து நான் கிரியேட் பண்றதுனால அப்படியே தான் பண்ணிட்டுருக்கேன். ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த எஸ்என்எஸ் டாபிக்ல வந்து நம்முடைய டீமுடைய குரூப் நேம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த குரூப் நேம் வந்து இதில மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா அந்த குரூப்புக்கு வந்து ட்ரிகர்ஸ் சென்ட் ஆகும். அதாவது அப்ரூவல் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அந்த லிங்க வந்து கிளிக் பண்ணிட்டு, அதில போயிட்டு அப்ரூவல் குடுத்தோம் அப்படின்னா, அப்ரூவ் ஆயிரும். ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் செட்டப் பண்றதுனால நான் எதுவுமே செட்டப் பண்ணல. ஜஸ்ட் வந்து டன் குடுக்குறேன். டன் குடுத்துட்டு மேல வந்து சேவ் குடுக்கணும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ரிவ்யூ ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் டெஸ்டிங் போகுது. டெஸ்டிங் அப்புறம் தான் டிப்ளாய் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரிவ்யூ எங்க வேணாலும் டெஸ்டிங் அப்புறமா ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் வந்து அ பில்டுக்கு அப்புறமா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா இப்ப நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 டிப்ளாய்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து சேஞ்ச் பண்ணிட்டு 4த் டிப்ளாய்மென்ட் சொல்லி மாத்த போறேன். 4த் டிப்ளாய்மென்ட் மாத்திட்டு சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதுல வந்து git ஸ்டேட்டஸ் குடுக்குறேன். ஸோ app.js மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால git add டாட் git commit டெஸ்ட் கமிட் குடுக்குறேன். டெஸ்ட் கமிட் 2ன்னு குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இத புஷ் பண்ணணும். git push குடுக்குறேன். ஸோ இப்போ புஷ் ஆயிடுச்சு. புஷ் ஆயிட்டு இருக்கு. இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மெயின் பிரான்ச்ல வந்து புஷ் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிட்பக் கிட்டப் அக்கவுண்ட் போறேன். அக்கவுண்ட் போயிட்டு கமிட் செக் பண்றேன். ஸோ நம்ம இப்போ பண்ண கமிட் வந்து வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் கமிட் 2ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து 4த்ன்னு சொல்லி அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, நான் வந்து கோட் பைப்லைன் போறேன். கோட் பைப்லைன் நான் எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்காவே வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பில்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ பில்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த சோர்ஸ் கோட வந்து பில்டா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ண அப்புறமா இந்த ரிவ்யூ இருக்கு பார்த்தீங்களா? அப்ரூவல். இந்த அப்ரூவல்ல வந்து பெண்டிங்ல இருக்கும் ஆக்சுவலா. நம்ம அப்ரூவல் பண்ணா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு இது போகும். ஸோ இந்த ரியல் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜிங் QA, அதுக்கப்புறம் ப்ரொமோட், அதுக்கப்புறமா வந்து இப்போ டேட்டா சென்டர் 1, டேட்டா சென்டர் 2 இருக்கு அப்படின்னா, டேட்டா சென்டர் 1, டேட்டா சென்டர் 2 அந்த மாதிரி பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ற சேஞ்சஸ் வந்து ஸ்டேஜிங் QAல பண்ணுவோம். பண்ணிட்டு அதுல இருந்து ப்ரொமோட்டுக்கு வந்து புல் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ புல் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ரூவல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அப்ரூவல் வந்து நம்முடைய டீம் லீடர் ஆர் வந்து மேனேஜருக்கு போற மாரி வச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பில்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிவ்யூக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? மேனுவல் அப்ரூவல் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ நான் வந்து ரிவ்யூ குடுக்குறேன். ஸோ நம்ம இதுல இந்த எஸ்என்எஸ் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த லிங்க் வந்து நம்முடைய மெயிலுக்கு வந்துரும். வந்த உடனே அந்த லிங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து அப்ரூவ் குடுத்துட்டு, கீழ வந்து மெசேஜ் இருக்கும். கமெண்ட் இருக்கும். அதுல வந்து ஐ அப்ரூவ்ன்னு சொல்லி குடுக்குறேன். ஐ அப்ரூவ்ன்னு குடுத்துட்டேன். ஸோ சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ என்னன்னு பாருங்க. என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ரிவ்யூ ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிரும். ஸோ ரிவ்யூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இது வந்து சக்சீடட். ஸோ டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இது வந்து டிப்ளாய் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டிப்ளாய் ஆன அப்புறமா டிப்ளாய் ஆயிடுச்சு பாருங்க. சக்சீடட் வந்துச்சு டிப்ளாய். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது 4த் டிப்ளாய்மென்ட் சொல்லி காமிக்கும். ஸோ அங்க பாருங்க 4த் டிப்ளாய்மென்ட் சொல்லி வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்வியூவர் வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ளிகேஷன் டெப்ளாய்மென்ட் மெத்தட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து EC2, EKS, ECS மூலமா டிப்ளாய் பண்ணலாம்னு சொல்லுவீங்க.
ஸோ இதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் S3 அண்ட் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் சொல்லலாம். ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டீட்டெயில் கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண அப்புறமா இனி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண எல்லா சர்வீஸுமே வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ல வந்து நோட் ஆப் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருந்தோம், அதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய என்வரான்மெண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஆப் EBDev என்வரான்மெண்ட். ஸோ கொடுத்துட்டேன், டெர்மினேட். ஸோ இப்போ டெலிட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். டெலிட் கொடுத்துட்டேன். ஸோ இது டெலிட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ மீன்வைல் வந்து நம்ம கோட் பில்டு வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ கோட் பில்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண நோட் ஆப் கோட் பில்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டு டெலிட் இருக்கு பார்த்தீங்களா, டெலிட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டெலிட்னு சொல்லி இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டெலிட் ஆகிரும். அதுக்கப்புறமா கோட் பைப்லைன், ஸோ நம்ம கிரியேட் பண்ண நோட் ஆப் கோட் பைப்லைன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பைப்லைன் கொடுங்க. கொடுத்துட்டு நம்முடைய பைப்லைனோட நேம் சாரி டைப் டெலிட் கொடுங்க. டெலிட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ டெலிட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இது கிரியேட் பண்ணும்போது S3 வந்து பக்கெட் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் டிப்ளை பண்ணுறதுனால S3 பேக்ரவுண்டில் ஒரு S3 பக்கெட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பக்கெட்டை வந்து டெலிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து February 5th ஸோ கோட் பைப்லைன் சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எம்டி பண்ண சொல்லுது. ஸோ எம்டி பக்கெட் கொடுக்குறேன். கொடுத்து பக்கெட் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. எம்டி. ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு கோட் பைப்லைன் மறுபடியும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி டெலிட் கொடுங்க. கொடுத்துட்டு கோட் பைப்லைன் பக்கெட் நேம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு டெலிட் பக்கெட் கொடுங்க. ஸோ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ண சர்வீசஸ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.